இந்த வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ ஃபியர் ஆஃப் காட் நமக்கு வேணும். அப்பதான் நம்ம விஸ்டம் குள்ள பிகினே ஆக முடியும் அப்படின்னு இந்த வசனம் போட்டிருக்கு. அப்பதான் ஆரம்பிக்க முடியும், ஞானம் நமக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொரு பக்கம் எப்படி போட்டிருக்குன்னா, அன்பிலே பயம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு பக்கம் அன்பு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் ஞானமும் வேணும். அப்ப நான் எதை சூஸ் பண்றது? அன்பு இருந்தா ஞானம் இல்லாம தான் வாழணுமா, இல்ல ஞானம் இருந்தா அன்பு இல்லாம வாழணுமா? இது எப்படி இருக்குன்னா, இன்டெலெக்சுவல் பீப்புளா இருப்பாங்க சிலரு. ஆனா அவங்க கிட்ட ஒரு எம்பத்தி சிம்பத்தி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப அன்பா இருப்பாங்க, அவங்க கிட்ட பெருசா ஞானம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஃபூலிஷா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, கேட்டா அது அன்புன்னு சொல்லுவாங்க. ஞானமும் வேணும், அதே சமயம் நமக்கு அன்பும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுக்கும் போது, அந்த கிளாஸ்ல இருக்கும் போது நம்ம டீச்சர்ஸை பார்த்தா பயம் வரும். அதுவே கொஞ்சம் படிச்சு முடிச்ச அப்புறம் நம்ம ஒரு காலேஜ் போயிட்டு இல்ல ஒர்க் போன அப்புறம் அதே டீச்சரை நம்ம எங்கேயாவது பார்த்தோம்னா ஒரு ஆனர் வரும், ஒரு மரியாதை வரும். ஏன் நம்மள அப்படி நடத்துனாங்க, ஏன் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்ற ஒரு தன்னால ஒரு பயபக்தி உண்டாகும். அப்ப எங்க அந்த பயம் போச்சு? அங்க என்ன ஆயிருக்குன்னா, அங்க அன்பா மாறி இருக்கு. அவங்க செஞ்ச ஒவ்வொரு ஆக்ஷனோடைய அர்த்தமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது, அவர்கள் மீது பயம் விலகி பக்தியும் ஆனரும் கனமும் அங்க சேர ஆரம்பிக்குது. அப்படி சேரும் போது பூரண அன்புலயும் நீங்க நடப்பீங்க, விஸ்டமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளாகவும் அழகா அணைக்கட்டி நீங்க தேவனுடைய பாதையில அன்பு மிகுந்தவர்களாகவும் ஞானம் மிகுந்தவர்களாகவும் நீங்க நடக்கிறதுக்கான இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.